ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நோவலாண்டோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஹைஷிக்கு இப்போ உடம்பு நல்லா தேறி வந்துருச்சு. வெளியே வந்து சாலியா கிட்ட அவங்க பாட்டி கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கா. ஹைஷி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு மீங்க வந்துடுறான். என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அவளை கூட்டு போயிட்டு ரொம்ப நாளா உடம்பு முடியாம இருந்தால அவளுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கான். அடுத்து ஹைஷி நேரா அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு கூட்டு போயிட்டு இருக்கா. எங்க போற? இன்னும் உனக்கு உடம்பு முழுசா சரியாகல, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, கையெல்லாம் எவ்வளவு சில்லுன்னு இருக்கு பாருன்னு சொல்லிட்டு வெங்க அவளை கூட்டு போயிட்டு போட்டுக்கிறதுக்கு திக்கா ஒரு கோட் வாங்கி கொடுக்குறான். மாஸ்டர், மேல உங்களுக்கு பாசங்கிறத ஒத்துக்க வேண்டியதானே அப்படின்னு ஹைஷி கேட்டுட்டு இருக்கா. ஓவரா பேசாம உள்ள போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு வெங்க சொல்றான். ஹைஷி 2 ரெட் கலர் கேண்டில் எடுத்துட்டு வரா. மாஸ்டரோட ரூம்ல வச்சு அவனோட டேபிள்ல ஏத்தி வச்சிட்டு இருக்கா. வெங்க அங்க வந்துடுறான். ஐஷி பக்கத்துல வந்துட்டு, இது ஃபர்ஸ்ட் நைட் கேண்டில், அது உனக்கு தெரியாதா என்ன? அன்னைக்கு மட்டும் தான் அதை ஏத்துவாங்க, இது எதுக்கு நம்ம ரூம்க்கு கொண்டு வந்திருக்கான்னு மிங்க கேட்டுட்டு இருக்கான். ஐஷி திருத்திரன் முழிக்கிறா. நேரா ஓடி போய் தூங்க ஆரம்பிக்கிறா. தூங்குறங்கிற பேர்ல அந்த கேண்டில்ல உட்காந்து படிச்சிட்டு இருக்க மிங்க எட்டி பாத்துட்டு இருக்க. தூங்க போறியா இல்லையான்னு திட்ட ஆரம்பிக்கிறான். ஐஷி கண்ணு முடிக்கிறா. மிங்கு லேசா சிரிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கான். அடுத்த நாள் வெளியே அவன் வெயிட் பண்ணும்போது அவனோட அசிஸ்டன்ட்ல ஒருத்தன் வரான். உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஷாவ் இருக்கார்ல, அவர் மட்டும் அந்த வில்லனை தேடிட்டு போயிருக்காரு. அவர் அங்க போயிருக்கிறது அவருக்கே ஆபத்து தான். எப்படி அவர் திரும்ப வர போறாருன்னு தெரியல. ஏன்னா இதுக்கும் முன்னாடியே அந்த எம்ப்ராய்டரி ஷாப் இருக்காங்கல்ல, அவங்க மேல ஒட்டு மொத்தமா அவங்கதான் அந்த ஸ்பைங்கிற பழிய போட்டுட்டு, மத்தபடி ஊருக்குள்ள இருந்த ஸ்பையெல்லாம் பாதி பேர் காணாம போயிட்டாங்க, பாதி பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனா அந்த எம்ப்ராய்டரி ஷாப்ல இருந்த ஒட்டுமொத்த பேரும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல மிங்க பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கான். நேரா கிளம்பி உள்ள போறான். அங்க அரண்மனையில இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. இது உங்களுக்கு ராஜா கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்ல அந்த மெசேஜ வாங்கி மிங்க படிக்க ஆரம்பிக்கிறான். ராஜா சீக்கிரமா ஊருக்கு வா அப்படின்னு அதுல லெட்டர் எழுதியிருக்காரு. மிங்க நேரா ஹைஷி கிட்ட போறான். எல்லாரும் இறந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அங்க எம்ப்ராய்டரி ஷாப்ல லூலு மட்டும் சீரியஸா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காளாம். ப்ளீஸ் நீங்க கிளம்பி போங்க மாஸ்டர், நீங்க கவலைப்படாதீங்க, என்ன பாத்துக்க எனக்கு தெரியும், நான் உடம்பு நல்லா தேறிட்டேன், நீங்க கவலைப்படாம போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே நான் கிளம்பி போயிட்டு வரேன் அப்படின்னு மனசே இல்லாம மிங்கு கிளம்புறான். இங்க ஹைஷி போறா. துணை தளபதிய பாக்குறா. எதுக்கு மேல இங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அங்க லேட்டா இருக்காருல அவரோட கேம்புக்கு திரும்ப போயிடலாம், எப்பவோ போயிருக்க வேண்டியது, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, உடம்பு உங்களுக்கு இன்னும் சரியாகலேன்னு சொல்றாங்க, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹைஷி கிளம்ப ஆரம்பிக்கிறா. இங்க இருந்து லீ மினிஸ்டர் இருக்கான்ல, அங்க நாட்டுல இருந்து தப்பிச்சு ஓடி வந்தவன் கம்ப்ளீட்டா இப்ப அவங்க ஆளுங்களோட பாதுகாப்பு தேடி வேற ஒரு இடத்துக்கு சுத்திக்கிட்டு இருக்கான். செத்து போயிட்டாலும் ஒரு ராஜா, அந்த ராஜா கூட தான் இவன் கூட்டணி வச்சிருந்தான். இப்ப அந்த ஆள் இறந்து போயிட்டதால என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஷாவ் மாதிரியே பாக்குறதுக்கு ஒருத்தன் அப்படியே இருந்தான்ல, அவன் பேரு டூலோ, ஒரு ட்ரைபோட ராஜா. இப்ப அவனை தேடி போலாம் அப்படின்னு இந்த லீ மினிஸ்டர் கிளம்ப ஆரம்பிக்கிறான். கிளம்பும் போதே பார்த்தா ஆப்போசிட்ல ஷாவ் வந்துடுறான். முகத்துல மாஸ்க் போட்டிருக்கான். ஷாவுக்கும் லீ மினிஸ்டரோட ஆளுங்களுக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ஆனா அதுக்குள்ள இந்த லீ மினிஸ்டர் கிளம்பி நேரா ஓடி போயிட்டு ஷாவ் மாதிரியே ஒருத்தர் இருந்தான்ல அந்த ராஜா அங்க வந்துடுறான். அதாவது டூலோ அங்க போயிடுறான். டோலோ விடுற அம்புல ஷாவ் முகத்துல போட்டிருக்க மாஸ்க் கழண்டு விழுந்துருது. ஷாவ் டோலோ 2 பேரும் ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க. அப்போ டூலோவோட ஆளுங்க ஷாவை கொல்லலாம் அப்படின்னு கிளம்பி போக நம்ம ஷாவ் ஒரு பேட்ச் ஒண்ணு காட்டுறான். இது பிரின்ஸோட பேட்ச் ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் அமைதியா இருக்க, ஷாவ் இதுதான் சாக்குன்னு அங்க இருந்து ஓடி போயிடுறான். இவன் பேர் என்னன்னு சொல்லிட்டு டூலோ கேட்க, அவன் பேரு ஷாவ், ஃபாங்கோட ஸ்டூடெண்ட்னு சொல்ல, ஃபாங்கோட ஸ்டூடெண்ட் ஷாவா அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலா டூலோ பாத்துட்டு இருக்கான். அடுத்து இங்க ராஜா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு டீலா வரா. ராஜா என்ன பண்ணணும், நீங்க எழுதுறதுக்கு இங்க் நான் கிரைண்ட் பண்ணி தரவா இல்ல காஃபி ஊத்தி கொடுக்கவான்னு கேட்க, அதுக்கெல்லாம் எனக்கு வேலைக்காரங்க இருக்காங்க, நீ என்ன பண்ற, இதான் என் டாக்குமெண்ட், இதெல்லாம் உட்காந்து படி, நீ படிக்கிற குரல் ரொம்ப நல்லா இருக்கு, அதை கேட்டாலாவது எனக்கு இரிட்டேஷன் ஆகாம இருக்கான்னு பாக்கலாம், மத்தபடி இந்த கவர்மெண்ட் ஆளுங்க எழுதுறது கேட்டாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது, கொஞ்சம் கூட நான் மனசுல மனசாட்சியே இல்லாம எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிட்டு இருக்காரு. இது எப்படி நான் படிக்கிறது, இதெல்லாம் உங்க கவர்மெண்டோட சீக்ரெட் ஆச்சுன்னு டீலா சொல்றா. ராஜாவ பக்கத்துல போயிட்டு, அப்படியா, ஏற்கனவே என்ன 2-3 மறைக்கும் மேல ஊசி பேத்திட்டே இருக்க, அவ்வளவு தைரியமான ஆள் தான் நீனு, இப்ப வந்து ரொம்பவே நடிக்கிற, நிஜமாவே உனக்கு படிக்க பயமா இருக்கான்னு கேட்க, இல்ல ராஜா பயம்னு சொல்ல முடியாது, நீங்கதான் ராஜா, நீங்க நினைச்சா என்ன கொல்லவும் செய்யலாம், இல்ல என்ன காப்பாத்தவும் செய்யலாம், ஒருவேளை நான் தப்பே பண்ணியிருந்தா கூட, ஆனா நீங்க என்ன தூரம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க நல்லவர்னு தானே அர்த்தம், நீங்க என்ன அனாவசியமா கொல்ல போறீங்க அப்படின்னு கேக்குறா. ஓ இப்ப நான் கொன்னா நான் மோசமான ராஜா அப்படிங்கறத சொல்லாம சொல்ற, பரவாயில்ல உனக்கும் அறிவு இருக்கு, இதெல்லாம் படின்னு சொல்லிட்டு நம்ம டீலா படிக்க அதெல்லாம் கேட்டு அதுக்கு என்னெல்லாம் சொல்யூஷன் எழுதணும் அப்படிங்கறதையும் ராஜா சொல்லிட்டு இருக்காரு. டீலா கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க பார்த்தா ஷாவ் மின்னல் வேகத்துல மறுபடியும் கிளம்பி கேபிட்டல் சிட்டிக்கு போறான். எம்ப்ராய்டரி ஷாப்ல எல்லாம் இறந்துட்டாங்களான்னு கேக்குறான். லூலுக்கு மட்டும் ரொம்ப உடம்பு முடியல, ஆனா அவளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவர் சொல்ல ஆரம்பிக்க, ஷாவ் நேரா உள்ள போறான். பார்த்தா லூலு கையில அங்க மாஸ்டரோட, அதாவது இந்த ஜூ மேடம் இருக்கால அவளோட அஸ்தி எடுத்து வந்துட்டு இருக்கா. ஆப்போசிட்ல நம்ம ஷாவ் போய் நிக்கிறான். லூலுக்கு தெரியவே இல்ல, கூட இருக்க வேலைக்கார பொண்ணுதான் ஷாவ் இருக்காருல அவர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இருக்க. அப்பதான் ஷாவுக்கு தெரியுது
லூலுக்கு பாய்சன் பாதிச்சு கண்ணு தெரியாம போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சாரிங்க நான் துக்கம் அனுஷ்டிக்கிறேன், அப்புறமா யார்கிட்டயா இருந்தாலும் பேசுறேன்னு சொல்லிட்டு லூலு யாருன்னே தெரியாம அங்கிருந்து போயிட்டு இருக்கா. ஷாவ் பயங்கரமா வெறுப்பாயிட்டு அவளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறான். லூலு, ஜூ மேடம், நீங்க என்னோட ஆன்டி வர வரணும் எனக்கு. என்ன இங்க கூட்டு வந்தீங்க நம்பி, உங்ககிட்ட இருந்து நான் நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன். கண்ணை கட்டிட்டு எப்படி எம்ப்ராய்டரி போடுறதுங்கிறதும் அதுல ஒரு டைப் தான். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க விட்டு போனதை நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன். ஆனா உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், எனக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவ கதறி அழ ஆரம்பிக்கிறா. இத பாத்துட்டு பயங்கரமா ஷாவும் தனியா அழுதுட்டு இருக்கான். இங்க ராஜாட்ட மறுபடியும் இங்க வந்து சேர்ந்துடுறான். உனக்கு எல்லா விஷயமும் தெரியும்ல அப்படின்னு ராஜா கேட்டுட்டு இருக்காரு. உனக்காக தான், உன் கூட பழகுனவங்க அப்படிங்கிறதுக்காக ஜூ மேடமோட பாடிக்கு முறைப்படி என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கு மேல நீ கவலைப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாம ஏன் தான் அந்த ராஜா சேட்ட உட்காந்தேன்னு எனக்கே வருத்தமா இருக்கு. யார நம்புறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு ராஜா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. லீ மினிஸ்டர் பாரு ஓடி போயிட்டான், இனிமே திரும்ப வர மாட்டான் அப்படின்னு சொல்ல ராஜா பாத்துக்கலாம், இந்த இடத்துக்கு வரும்போதே இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமலா இருந்திருக்கும் அப்படின்னு மிங்க ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். லீ மினிஸ்டரோட வீட்டுல ஏதாவது க்ளூ கிடைக்குதா அப்படின்னு போய் தேடுறாங்க. அந்த வீட்டுல இருந்த மேனேஜர், வேலைக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் அங்கேயே இறந்து போய் கிடக்குறாங்க. அப்ப எந்த க்ளூவும் கிடைக்கல அப்படின்னு மிங்குக்கு தெரிஞ்சிருது. இன்னொரு பக்கம் ஷாவும் தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அங்க இருந்து நேரா கிளம்பி மிங்க பார்த்து, என்ன மாஸ்டர் இது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீ கவலைப்படாத, பாத்துக்கலாம், யார் தப்பு பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனையை கண்டிப்பா நம்ம வாங்கி கொடுப்போம், ப்ராமிஸ். சீக்கிரமா ஹைஷியும் திரும்ப வந்துட்டா நம்ம 3 பேருமாவது அட்லீஸ்ட் ஒன்னா ஆயிடுவோம் அப்படின்னு மிங்கு சோகமா சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ஹைஷி அந்த ஊர்ல இருந்து சாலியா கிட்ட பாய் சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. அதே நேரத்துல இங்க மிங்கு, அப்புறம் லூலு, அதுக்கப்புறம் ஷாவ் எல்லாரும் சேர்ந்து இறந்து போன ஜூ மேடம்க்கு அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க இருந்து நீ போறதுன்னா, சொந்த ஊருக்கே போறதுன்னா காசும் கொடுத்து நான் உன்னை அனுப்பி வைக்கிறமான்னு மிங்கு சொல்றாரு. இந்த இடத்துல எனக்கு வேலை கொடுத்துட்டு போயிருக்காங்க மேடம் ஜூ, அதை நான் பாப்பேன் அப்படின்னு அவ சொல்லி போயிடுறா. அடுத்த அன்னைக்கு ஃபுல்லா நைட்டு ஷாவ் கூடின்னு குடிச்சிட்டு இருக்கான். இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவனால தாங்கிக்கவே முடியல. இங்க நம்ம மிங்குக்கும் உடம்பு ஒண்ணும் அவ்வளவு நல்லா இல்ல. டாக்டர்ஸ் நீங்க பாத்துக்கோங்க, இந்த பொண்ணு உங்களுக்கு ஆறவே மாட்டேங்குது, கொஞ்ச நாளாவது ரெஸ்ட் எடுத்தாதான் ஆறுன்னு சொல்றாங்க. பாத்துக்கலாம் அப்படின்னு மிங்க கேர்லெஸ்ஸாவே சொல்லிட்டு இருக்கான். இங்க மறுபடியும் ராஜா கூப்பிட்டு டீலா கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டையும் படி அப்படின்னு சொல்ல, படிச்சுட்டு என்ன எழுதுறதுன்னு கேக்குறா. நான்சென்ஸ் எழுது, இதெல்லாம் ஒரு டாக்குமெண்டான்னு சொல்லிட்டு ராஜா சொல்றான். அதெல்லாம் இப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு அவ கேட்க, என் ஹேண்ட் ரைட்டிங் இப்பதான் நீ எழுத கத்துட்டு இருக்க, உன்னால முடியும், எழுது. என்ன ஹேண்ட் ரைட்டிங் கத்துக்கிட்டா மட்டும் பத்தாது, நான் எப்படி எல்லாம் பேசுவேங்கிறதும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ராஜா டீலா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் அவர் கேட்டுட்டே இருக்கும் போது ஏன் படிக்கிறத நிறுத்திட்டேன்னு ராஜா கண்ண திறந்து பார்த்தா டீலா நல்லா தூங்கி போயிட்டு இருக்கா. நான் முழிச்சிருக்கேன், இவ தூங்குறா பாருன்னு கையில பிரஷ் எடுத்துட்டு டீலாக்கு பூனை மாதிரி மீச போட்டு விட்டுட்டு ராஜா சிரின்னு சிரிச்சிட்டு இருக்காரு. அங்க ராஜாவோட அசிஸ்டன்ட் வர இவளை கூட்டு போயிட்டு அவளோட ரூம்லயே விட்டுருங்கன்னு சொல்ல பல்லக்குல உட்கார வச்சு தூக்கிட்டும் போறாங்க. டீலா எந்திரிக்கிறா பல்லக்குல இருந்து. எப்ப நான் கிளம்பி வந்தேன் இவ பாக்க வேலைக்கார பொண்ணுங்க விழுந்து சிரிக்கிறாங்க. டீலா உள்ள போய் உட்காந்துட்டு அதெல்லாம் கண்ணாடி பார்த்து ரிமூவ் பண்ண, பாருங்களேன் நைட் ஃபுல்லா ராஜா கூட ஸ்பெண்ட் பண்ணா ஏதாவது ரொமான்டிக்கா பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்படி 2 ஜோடியும் சேர்ந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வேலைக்கார பொண்ணுங்க சொல்ல டீலா முதல் முறையா சிரிக்க ஆரம்பிக்கிறா. இங்க மறுபடியும் ஹைஷி எங்க லேட்டா இருக்கானோ அங்க வந்துடுறா. சாரி நாங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு ஹைஷி சொல்ல, இவ்வளவு அடிபட்டு இந்த நேரத்துல கிளம்பி வந்திருக்கீங்க, நாங்க தான் சாரி சொல்லணும். ஒண்ணும் பரவாயில்ல, இப்ப எல்லாமே அமைதியா இருக்கு, நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு லேட் ஆகி சொல்லிட்டு இருக்கான். ஹைஷிக்கு மறுபடியும் மாஸ்டர் ஞாபகம் வந்துருது. கையில வச்சிட்டு இருக்க அந்த ரிங்க பாத்துட்டு இருக்கா. அப்போ அவங்க மிங்கு கிட்ட இருந்து ஏதோ பார்சல் வருது. ஹைஷி அதை ஓபன் பண்ணி பார்த்தா இவளுக்கு பிடிச்ச சாக்லேட்டை வாங்கி நம்ம மிங்கு கொடுத்து விட்டு இருக்கான். ஹைஷி அதை சாப்பிட்டுட்டே இப்படி சிரிச்சுட்டு பாத்துட்டு இருக்கா, மிங்கு ஞாபகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க மறுபடியும் நம்ம டீலா கிட்ட வேலைக்கார பொண்ணுங்க பேசுறாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல விளக்கு திருவிழா, இதே நம்ம ஊர்ல இருந்தா எவ்வளவு விளக்கு இருந்திருக்கும், ஜாலியா இருந்திருக்கும் சொல்லிட்டு இருக்கு. சரி வா நம்மளும் சும்மா வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு டீலா கிளம்புறா. பார்த்தா அந்த ஆறுல நடுவுல ஃபுல்லா அவ்வளவு தாமரையில விளக்கேத்தப்பட்டிருக்கு. டீலாவே ஹாப்பி ஆயிடுறா. ராஜா வந்து பாக்குறாரு, கூடவே அசிஸ்டன்ட் நிக்கிறாரு. ராஜாவோட அசிஸ்டன்ட் சொல்றாரு, ஏமா விளக்கெறியணும்னு சொல்லிட்டு ஏதோ டிராகன் கடவுள்கிட்ட வேண்டீங்க, உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறது தான் கடவுள், அவர் நீங்க கேக்குறது எல்லாத்தையும் கொடுப்பாருன்னு சொல்ல, என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு இந்த ஏற்பாடு பண்ண ராஜாக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு டீலா சொல்றா. ராஜா பார்த்து சிரிச்சுட்டு, எனக்கே கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்கு, பனி ஓவரா கொட்டி, நீயும் உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு டீலாவை பத்தி நினைச்சிட்டு சிரிச்சுட்டே ராஜா அங்க இருந்து கிளம்புறாரு. வீட்டுக்கு ரூமுக்கு போனதுமே ராஜாக்கு அதிகமா தும்மல் வர ஆரம்பிக்குது. டீலா ஆனா கையில கஞ்சி எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறா. ராஜா அதை சாப்பிடுங்க, சீக்கிரமா சரியா போயிடும்னு. ஓ நீயே குக் பண்ணதா, பரவாயில்லையே நல்லா குக் பண்ணிருக்க, ஆனா தனியா சாப்பிட எனக்கு பிடிக்காது, இன்னொரு செட் எடுத்துட்டு வாங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுறோம்னு சொல்லிட்டு, இனிமே நீங்க வரதுக்கு பெர்மிஷன் எல்லாம் கேட்க தேவையில்ல, எப்பெல்லாம் வேணுமோ வா, நான் நிறைய நாளா வந்துட்டு ரொம்பவே தனியா தான் சாப்பிட்டு இருக்கேன், எனக்கே இதை போர் அடிக்குது, அப்பப்போ கம்பெனி இருந்தாலும் நல்லதா இருக்கும்னு சொல்ல டீலா பல்ல காட்டுறா. கண்டிப்பா ராஜா, நான் இனிமே அடிக்கடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஐஷி கிட்ட ஆளுங்க வராங்க. இதுக்கும் மேல சீக்கிரமா நம்மள ஊருக்கு வர சொல்லிட்டாங்க, நம்ம கிளம்புற நேரம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஐஷி அப்பாடா நான் திருப்பி என் ஊருக்கு போறேன் அப்படின்னு ஹாப்பி ஆயிடுறா. 6 மாசம் ஆச்சு நான் கிளம்பி வந்து அப்படின்னு.
இங்க இன்னொரு பக்கம் அந்த ஜீசாங் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து நாட்டுல இருந்து ஒரு பிரின்ஸ் வந்தான்ல, அந்த பிரின்ஸ் ஒரு கழுக வளர்த்துட்டு இருக்கான். அப்ப ஏதோ ஒரு டின்னர் இருக்கு, அதுக்கு நீங்க கலந்துக்கிறீங்களா அப்படின்னு அசிஸ்டன்ட் கேக்குறான். நான் ஒரு பிரின்ஸா இருக்கும்போது மத்தபடி ஏதாவது டின்னர்ல கலந்துக்கிட்டா பிரச்சனை வரும், வேண்டான்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்ட வெளியே அனுப்பிடுறான். அப்புறம் மனசுக்குள்ள யோசிக்கிறான், கழுகு இன்னும் உனக்கு உயர பறக்குற அளவுக்கு ரெக்க வளரல, வளர்ந்ததுக்கு அப்புறமா நல்லா பறக்கலாம், அதுவரைய கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க நம்ம ராஜாவோட அரண்மனையில முதல்ல வந்துட்டு பக்கத்து நாட்டுல இருந்து ஒரு தூதுவர் வந்திருக்கான். அவனை கூப்பிடுறாங்க. இவன் டீலா இருக்கால, அவன் நாட்டுல இருந்து வந்திருக்க ஒரு தூதுவனா. எங்க நாட்டுல வெள்ளம் பயங்கரமா பெருக்கெடுத்து ஓடுது, இவ்வளவு தங்கம் வேணும், அவ்வளவு வெள்ளி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா கேக்குறாங்க. ராஜா போய் மிங்க கிட்ட எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்க, ராஜா இது நாட்டோட விஷயமா மட்டும் இருந்தா நான் அதுல கருத்து சொல்லுவேன், ஆனா அது உங்க பர்சனல் விஷயமும் கூட, உங்க ஒய்ஃப் சம்பந்தப்பட்ட விஷயம், இதை நீங்க யோசிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மிங்க சொல்லிடுறான். டீலாவை பாக்குறதுக்கு அந்த அங்கிள் வந்துடுறான். நாட்டுல ரொம்ப பிரச்சனை இருக்குமா, ராஜா கிட்ட சொன்னதுக்கு எதுவும் சொல்லாம போயிட்டாரு, நீதான் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவகிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறான். இந்த விஷயம் ராஜாக்கு தெரிஞ்சிருது. எவ்வளவு தைரியம் தான், இப்படிதான் ஜீசியையும் அவங்களோட அடிமை மாதிரி யூஸ் பண்ணாங்க, இப்போ இவகிட்டையும் வந்திருக்காங்க, பொம்பளைங்களை வச்சு விளையாடுறதே இவங்களுக்கு ஒரே வேலைன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா வேற வழி இல்லாம டீலா இருக்கால, நேரா ராஜாவை பாக்குறதுக்கு எந்த ஸ்வீட்டை ஜீசிக்கு செஞ்சு கொடுப்பாலோ அதே ஸ்வீட்டை செஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்கா. அத ராஜா வேகமா தட்டி விட்டுட்டு, ஒழுங்கு மரியாதையா அங்கிருந்து போயிடு, இந்த மாதிரி பண்ற ஆளுங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவளை துரத்தி விட்டுறாரு. அவ அழுதுட்டே போறத பாத்துட்டே மிங்க உள்ள வரான். ராஜா என்ன முடிவு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். என்ன முடிவு பண்றதுன்னு எனக்கு தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு ராஜா சொல்றாரு. இன்னொரு பக்கம் லூலு இருக்கா. அவ ஜூ மேடமோட வேலையை ஆரம்பிச்சிட்டா. தொட்டு பார்த்தே இந்த துணி ஓகே, இந்த துணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ வேலையில மறுபடியும் இன்வால்வ் ஆகுறத ஷாவ் பாக்குறான். அவ பக்கத்துல போய் உட்காந்துட்டு, உங்க முயலுக்கு முள்ளங்கி பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன், அதான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பேர் சொல்லி சொல்றான். நான் உங்க இடத்துக்கு அடிக்கடி வரலாம்ல, தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல, முயல் கூட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஷாவ் சொல்ல, நீங்க எப்ப வேணா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூலு சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹைஷி அப்புறம் லீட்டாய் மத்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சேர்றாங்க. ஹைஷிய வரவேற்கிறதுக்கு ஷாவ் ஆளா வந்துடுறான். எப்பா நீ வந்துட்ட, இப்பதான் நம்ம குடும்பம் கம்ப்ளீட் ஆகுது, என்னால தாங்க முடியல நீ இல்லாம, போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஐஷிய உடனே அரண்மனைக்கு வர சொல்லி ராஜா உத்தரவு போட்டிருக்காரு. ஐஷி நேரா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு உள்ள கிளம்பி போயிட்டு இருக்கா. ரொம்ப கலக்கிட்ட, பிரமாதம் நீ பண்ண சாகசம்லாம், அதனால உனக்கு 3வது லெவல் அதிகாரியா ப்ரொமோட் பண்ற அப்படின்னு சொல்ல. 3வது லெவல் அதிகாரியா, இது ஹைஷிக்கு மட்டும் கிடைக்கிற பெருமை கிடையாது, உன்னை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிங்க இருக்கார்ல, அவருக்கு கொடுக்கற பாராட்டு இது. இவ்வளவு பெரிய ப்ரொமோஷன் யாருக்காவது கிடைச்சிருக்கான்னு அங்க இருக்கிறவங்களே பேசுறாங்க. ராஜா இது எனக்கு ரொம்ப பெரிய ப்ரொமோஷன், நான் தகுதி இல்லாத ஆளுன்னு ஹைஷி சொல்றா. மிங்கோ ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா ராஜா கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படின்னு பார்த்து, உனக்குலாம் ஒரு பெரிய விருந்து இருக்கு ஹைஷி, உன்னோட வேலையை பாராட்டி நாளைக்கு அந்த விருந்து நடக்கும்னு சொல்ல, இந்த பக்கத்து அந்த பிரின்ஸ் இருக்கான்ல, டக்குன்னு தூங்கிட்டு இருக்கவன் கையில இருக்க முட்டைய, கழுகு முட்டைய மறுபடியும் கீழே போட்டு உடைச்சிட்டுறான். ஐஷி பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த லீட்டா இருக்கான்ல, ரொம்ப வயிறுல கை வச்சு தட்டிக்கிட்டே இருக்கான். இது என்ன பண்றான் அப்படின்னு இவ யோசிக்க ஆரம்பிக்கிறா. நேரா கூட்டு போயிட்டு மிங்க அவ கைய பொண்ணீட்ட சொல்லி வீட்டுல போய் தனியா அடிச்சிட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம்னா ராஜாட்ட எதிர்த்து பேசியிருப்ப, எத்தனை தடவை உனக்கு சொல்லிருக்கேன், இவ்வளவு பெரிய ப்ரமோஷன் வாங்குறது ஒரு பொண்ணா உனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து, உன் மேல எல்லாரோட கண்ணும் இருக்கும் தெரியாதான்னு சொல்ல. நானா மாஸ்டர் கேட்டேன் ப்ரமோஷன், அவங்களா தானே கொடுத்தாங்க, அது இருக்கட்டும் மாஸ்டர், ஆனா இன்னைக்கு லீட்டா ஏதோ சிக்னல் கொடுத்த மாதிரி தெரிஞ்சது, யாருக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அதை பத்தி எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், எதுக்கு இப்ப பக்கத்துல வந்து பேசிட்டு இருக்க, தள்ளி போன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். அடுத்து ஷாவ் தான் கிளம்பி உன் புது ரூம்க்கு கூட்டு போறேன் அப்படின்னு கூட்டு வரான். இங்க பார்த்தா ஹைஷிக்கு ரொம்ப பிடிச்ச மரம் பூத்து குலுங்க ஆரம்பிச்சிருக்கு. இது இவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டீங்களா அப்படின்னு ஹைஷி கேக்குறா. மாஸ்டர் தான் இந்த பூ பக்கத்துல தான் உனக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணுன்னு சொன்னாருன்னு சொல்ல, ஹைஷிக்கு வெக்கத்துல முகம்லாம் செவந்து போயிருது. என்ன வெக்கப்படுற மாதிரி இருக்குன்னு கேட்டுட்டு அங்க இருந்து நேரா உள்ள கூட்டு போயிட்டு இருக்கான் சீனியரும். இங்க நம்ம மிங்க கண்ணை மூடி தவம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் கனவுல ஹைஷிக்கு இவன் கிஸ் பண்ற மாதிரி போற மாதிரியும், அப்பன்னு பார்த்து யாரோ அவளை அட்டாக் பண்ற மாதிரியும் வருது. கனவுல இருந்து வேகமா எந்திரிச்சிட்டு நம்ம பக்கத்துல இருந்தா ஹைஷிக்கு ஆபத்து அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஐஷி அடுத்த நாள் நம்ம ஷாவோட சேர்ந்துட்டு லூலுவை பாக்கிறதுக்கு போறா. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் குடுக்கறா. என்ன நினைச்சு வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு லூலு சொல்றா. அடுத்து ஹைஷி நேரா டீலாவை பாக்கலான்னு போறா. டீலா பாத்துட்டு இருக்கா. இல்ல அவங்கள நான் இப்ப பாக்குறது சரியா இருக்காது, வேண்டாம் எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அமுச்சு விட்டுறா. இங்க அடுத்த விருந்து நடக்க ஆரம்பிக்குது ஹைஷிக்காக. ஹைஷி உட்காந்துட்டு இப்படியே முழுக்க முழுக்க நம்ம மாஸ்டருக்கே மிங்கையே பாத்துட்டு இருக்க. மிங்க கண்டுக்காத மாதிரியே உட்காந்துட்டு இருக்கான். ராஜா அங்க இருந்து, இனிமே நீங்களாவது ஃப்ரீயா இருங்க, நான் இருந்தா ஃப்ரீயாவே இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. ராஜா அவரோட ரூம்குள்ள கொஞ்சம் கூடி போதையில உள்ள போக, அங்க பார்த்தா டீலா இருக்கால, அப்படியே ஜீசி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கா. ராஜா வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுறான். எவ்வளவு தைரியம் தான் என் ஜீசி மாதிரி நீ மேக்கப் போட்டிருப்ப, பாக்க ஒரே மாதிரி இருக்கங்கிறதால நீ அவள ஆயிடுத்தியான்னு கத்திட்டு, உனக்கு என்ன வேணும், உன் நாட்டுக்கு ஹெல்ப் கேட்கறதுக்கு தானே இவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் பாக்குற, நான் உன்கிட்ட பிஹேவ் பண்ணிக்கணும் தப்பா, அதாவது அவ்வளவுதானே, நீயும் நானும் க்ளோஸ் ஆகணும் அவ்வளவுதானேன்னு சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி அவகிட்ட தப்பா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ராஜா மனசுக்குள்ள ஜீசி ஞாபகமும் வருது.
ஜீசி ராஜா கிட்ட, இங்க பாருங்க என் அப்பா ஒரு சரியான பொறாம பிடிச்ச பேராசை பிடிச்ச ஆளு. ஏதாவது கேட்டுட்டே இருப்பான். நீங்க செஞ்சுட்டே இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல, நான் வந்து உன்னோட அதிக நாள் உயிரோட இருக்கணும். அப்பதான் உன்னை யாரும் அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டாங்க. நான் உன்னை அப்பதான் பாத்துக்க முடியும்னு சொல்லியிருக்கா. இதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு நீ இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்லிட்டு டீலா கிட்ட அவன் தப்பா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.